சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நாளை நிச்சயமாக நீ காண வேண்டும். உன் சாய் அப்பா சொல்கின்ற இந்த பூ நாளை உன் கைகளில் கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. நான் சொல்லும் பொழுது நீ நம்பாமல் போகலாம், ஆனால் உன் கைகளில் இந்த பூ கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ என்னை நம்புவாய். உன் சாயப்பா எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் இந்த அப்பா முன்னின்று எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் உன் சாயப்பா உனக்கென கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த விஷயம் இனி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உன் வசமாக்கி கொடுக்கும். உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதும் உன் வசமாக்கி தரும் என்பது நீ இப்போ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு எந்த நாளும் சந்தோஷத்தையே உருவாக்கி தருவதற்கானது மட்டுமல்ல, உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தவிர்த்து என் குழந்தைக்கு தெளிவை கொடுப்பதற்கானது. உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்ட ஏக்கங்களும் உனக்குள் தோன்றுகின்ற சோதனைகளும் முதலில் உன்னை விட்டு விலக வேண்டும். நீ ஆசைப்படுவது எல்லாமும் நிச்சயமாக உன் வசமாக வேண்டும். நீ எதையெல்லாம் எண்ணுகிறாயோ அவை அத்தனையும் உனக்கு நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதொரு புரிதல் என்றும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். நல்லதொரு தேவைகள், இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல என் குழந்தை நீ சரியாக வாழ வேண்டும். இனி உனக்கென்று நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த சூழ்நிலைகள் என்னவானாலும் சரி, இந்த விஷயங்கள் உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கடந்து புரிந்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி இந்த நிலை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் இவை எல்லாமும் உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தருவது போல இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து ஒரு தாயாக நின்று உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகள் என்ன என்பதை நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நான் அறிவேன். இனி எந்த நாளும் உன்னோடு துணை இருக்கும் இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடவா என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான ஒன்றை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் இனி முழுமையிலும் உன் அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். ஆசைப்பட்ட நேரங்கள் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்க முடியவில்லை என்பதனை தாண்டி அப்பா உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை என்றும் என்றென்றும் உன் மனதிற்குள் நிற்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதை தாண்டி இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் நேரங்கள் அப்பா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் எப்போதும் இனி அத்தனை சூழ்நிலையிலும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக கடந்து வாழ வைக்கும். எப்பொழுதுமே என் குழந்தைக்கு சில விஷயங்கள் தெய்வம் இருக்கிறது என்ற அறிகுறியை ஏதாவது வகையில் உனக்கு காண்பித்து கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பூவோ இலையோ அந்த இரண்டுமே உன் கைகளில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கிடைக்கிறது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட அதிர்ஷ்டங்களை செய்தவர்கள் இங்கு யாரும் இல்லை என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தீர்வினை கொடுக்க வேண்டும். எப்படியும் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான். ஆனால் அது எப்பொழுது முடியும் என்பதுதான் நாம் யோசிக்கிறோம்.
ஆனால் முடிவதை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்காமல் இருக்கும் நேரம் வரை நாம் சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருவது எல்லாமும் உனக்கு எந்த நாளும் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கு உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள். நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு உனக்கு சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நான் உன்னோடு பயணித்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து, எத்தனை முறை நான் உன்னோடு வந்திருக்கின்றேன் என்பதையும் சற்று நீ சிந்தித்து, சாயப்பா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை தேடி வருவதில்லை. இந்த சாயப்பா அவ்வளவு எளிதாக எல்லாம் உன்னை நெருங்கி விடுவதில்லை. அப்படி இருக்கும்போது நான் உன்னை நெருங்கி வருகின்ற இந்த காலம் இனி உனக்கான நன்மைகள் உன்னை தொடரப் போகிறது என்பதை உனக்கு நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் உனக்கான நேரத்தை நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு வேண்டிய பலனை எப்போது தர தொடங்கிவிட்டது. இந்த மனிதர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி உனக்கான தேவைகளை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது வேண்டி இந்த சாயப்பா சொல்லித்தரும் பாடங்கள் இவை. இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்களில் இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும். இனி எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். இத்தனை நாளும் என் குழந்தை நீ தொலைத்த விஷயங்கள், நீ நினைத்து தவித்த விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் என் குழந்தை கடந்து வாழ வேண்டும். உனக்காக நான் இருப்பது எல்லாம் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நல்லதே நடக்கும் என்பதை நாம் உணர்ந்துவிட்ட இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நீ விரும்பியதை விடவும் சிறப்பான ஒன்றை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதுதான் உண்மை. நீ கலங்கிய நேரங்களை எல்லாமும் தாண்டி உனக்கு இனிமேல் மிகப்பெரிய வெற்றியை இது கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எல்லா நேரங்களையும் என் குழந்தை நீ கடந்து வாழ வேண்டும். எல்லா தருணங்களையும் என் குழந்தை நீ நினைத்து இந்த வாழ்க்கையின் உச்சத்தை பெற வேண்டும். உன் சாயப்பா உனக்கென என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேன் என்று சற்று சிந்தித்து, அப்பாவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்த நினைக்கின்ற எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை சரி செய்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. உனக்குள் இருக்கும் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இனி எப்பொழுதும் இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு சொல்லக்கூடியவை எல்லாம் உன்னை சரிப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு ஏதாவது ஒன்றை நடத்தி கொடுக்க துணிந்து நிற்கிறது. ஏதாவது ஒன்றை நடத்திவிட இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை நடத்தி இருந்தாலும் இவை எல்லாமும் நமக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு வாய்ப்பு கிடைத்த நேரங்களிலும் கூட இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் உனக்குள் நான் என்னவென்று தந்திருக்கின்றேன் அல்லவா? அது போதும். இனி நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கவும் என்பதற்காகவும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். இனி எத்தனை காலம் உனக்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் தாண்டி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை நடத்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உனக்காக எப்பொழுதுமே நல்லதையே எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கென நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகின்றேனோ அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாம் மன புரிதலோடு இனி நிச்சயமாக கிடைக்கும். எந்த இடத்திலும் என் குழந்தையினுடைய சூழ்நிலைகள் எதையுமே உன்னை கைவிடாது. நாளைய தினம் நாளைய விடியும் பொழுது உன் அப்பா நீ எப்பொழுது கோவிலுக்கு செல்கின்றாயோ செல். என் குழந்தை எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உன்னுடைய மனது அமைதியடையுமோ அந்த இடத்திற்கு அத்தோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை அந்த இடத்திற்கு நீ செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு செம்பருத்தி பூவையும் அல்லது அரச இலையையோ நீ கண்டாலும் அல்லது யாரோ உன் கைகளில் கொடுத்தாலும்
நீ இந்த சாயப்பாவினுடைய அருளால், விநாயக பெருமானினுடைய அருளால் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது கோடியில் 10 பேருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காரியம். நாளை இது உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, உன் சாயப்பா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு சரியாகவே நடந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமையடைய செய்ய துணிந்து விட்டது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? உனக்காகவே நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை எல்லாம் அது நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பது உனக்கு என்னவாகும் என்பதை எல்லாம் இனி எந்த நிலையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருந்து ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய காலம் உனக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நிச்சயமாக அது உனக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாகவே மாற உனக்கான தேவைகளை எல்லாம் அது உனக்கென்று எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை அது கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு எப்பொழுது வெற்றி என்ற ஒன்றை நான் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உன் சாயப்பாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கை நீ ஏமாற்றமடைந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது நல்லது, எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை மனநிறைவோடு வாழ வைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அது போதும். இந்த தெய்வம் எத்தனை முறை உனக்கு எதை செய்து கொடுப்பதாக இருந்தாலும் அத்தனை முறையும் அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிச்சயமாக நிற்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருந்தாலும் உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தி உனக்கு தேவையானதை நிச்சயமாக உன் கைகளிலே ஒப்படைக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.